பொதுவாக குறை சொல்கிறதுனா என்னன்னா, ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, இல்லைனா ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு பொறாமை இருக்குது, ஒருத்தர் மேலே ஒரு எரிச்சல் இருக்குது. அதனால் அவரிடத்துல எதையாவது ஒன்றை தேடி கண்டுபிடிச்சி அவரை கொஞ்சம் தாழ்வாக காட்டணும், அவரை மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப குறைவாக காட்டணும், அவரை மற்றவங்க மோசமாக நினைக்கும்படியாக காட்டணும். அந்த மாதிரி செய்கிறது தான் குறை கூறுவது. குறை கூறுதல் என்றால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, பாதிக்கும்படியான குறைகள் இல்லாத பொழுது எதையாவது ஒன்றை கண்டுபிடித்து அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல, ஒரு பெரிய விஷயமாக காண்பித்து மறைமுகமாக மற்றவர்கள் மேல் இருக்கின்றதான ஒரு பொறாமையே இல்லை என்று சொன்னால் வெறுப்பை காட்டுறது. இப்போ என்னுடைய ஊழியத்தில் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை குறித்து நான் விமர்சனம் செய்வது உண்டு. அது அவசியமான காரியம். ஆனால் இதை நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, குறை சொல்கிறாரு, ஊழியக்காரர்களை குறை சொல்கிறாரு. ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்கள் குறை சொல்வதென்றால் என்ன, தவறுகளை சுட்டி காட்டுதல் என்றால் என்ன என்கிற இடையில் இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. யாரை பற்றியும் எதை பற்றியும் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறது தான் சரியானது அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கிறாங்க. அதனால் என்கிட்ட நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த குறை சொல்லுகிற வேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்ட்டு. என்னை விரும்புகிறவங்களும் சிலர் சொல்லுவாங்க. அதனால் இந்த வருஷத்தில் நானே என்ன சொல்லுகிறேன்னா, நான் குறை சொல்லுகிற ஊழியத்தை செய்ய மாட்டேன். எந்த ஒரு ஊழியக்காரருடைய குறைகளையும் சொல்லுகிற அந்த மாதிரி ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன். வருஷத்துடைய துவக்கத்திலேயே இந்த மாதிரி என்கிட்ட சிலர் சொல்லுகிறதுனால நான் சொல்லுவேன், சரிங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா, நான் இனி குறை சொல்லுகிற அந்த வேலையை செய்யவே மாட்டேன், அப்படி செய்கிறது மாதிரி இருந்தாலும் அதை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதனுடைய உண்மை பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். குறை சொல்கிறதுனா எனக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரர் மேலே ஒரு வெறுப்பு, இல்லைன்னா ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல் இருக்கணும். எனக்கு எந்த ஊழியக்காரர்களும் பாதகமாக ஒன்றும் செய்யலை. நான் யாருக்கிட்டையும் போட்டி போடுகிற மாதிரி அவர்களைப் போல ஒரு ஊழியத்தை நான் செய்யலை. நான் ஒரு வித்தியாசமாக கர்த்தருக்கு கொடுத்த பணியை செய்கிறேன். அதனால் அவர்களைப் போல் நானும் செய்கிறேன், எனக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு பொறாப்படுற ஒன்றுமே கிடையாது. அவர்கள் செய்கிற விதமாக நான் செஞ்சுட்டு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரிப்பட்ட விளைவு கிடைக்காம தான் நான் கவலைப்படணும். நான் செய்கிறது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு குறிப்பிட்ட விதமான ஊழியம், யாரோடையும் போட்டி போடலை. அது மட்டுமல்ல, எனக்கு எந்த ஊழியக்காரங்களும் தனிப்பட்ட விதத்தில் எந்த விதமான நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கல. அதனால் எனக்கு யார் மேலே எரிச்சல் வர்றதுக்கோ கோபம் வர்றதுக்கோ தேவையில்லை. ஆனால் நான் செய்வது என்னவென்றால், ஒரு ஊழியக்காரன்னு சொல்லப்படுகிற நபரிடத்தில் ஏதாவது குறைகளை தேடி சொல்கிறதில்லை. ஒரு போதனையில் இருக்கின்ற குறைபாடுகள், உபதேசத்தில் இருக்கின்ற குறைபாடுகள், தேவனை குறித்து கொடுக்கிற விளக்கங்களில் இருக்கிற குறைபாடுகள், தேவனுடைய சத்தியத்தை சொல்ல வருகிற பொழுது அதில் இருக்கின்ற பாதிக்கின்ற குறைபாடுகள். இந்த குறைபாடுகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு உணவில் தவறான ஆரோக்கியத்தை கெடுக்கிற பொருட்கள் கலந்திருப்பது போன்றது. இந்த குறைபாடுகள் எப்படிப்பட்டது என்றால், நாம் நல்ல உணவென்று எண்ணுகின்ற ஒரு உணவுக்குள்ளே விஷம் கலந்திருக்கிறது போல. அப்போ அந்த மாதிரி குறைவுகளை பார்த்தா அதை சொல்லத்தான் வேண்டாம். அதை சொல்லாதபடிக்கு நான் இனி சொல்லவே மாட்டேன் அப்படின்னா அது ஒரு தவறான முடிவு. எனவே என்னுடைய ஊழியத்தில் நான் எந்த ஒரு நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பின்னால் போய் அவரை பற்றி எதையாவது சொல்லி மக்கள் மத்தியில் அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை அவரை மக்கள் மத்தியில் தவறாக பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குதா, அந்த மாதிரி அல்ல. என்னுடைய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன சொல்லணும், சத்தியத்துக்கு முரண்படுகிற காரியத்தை சொல்லுகிறேன். ஏன் அதை சொல்லணும்? சிலர் சொல்லுவோம், அதை சொல்லாமல் விட்டுருங்க, அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு போகட்டும், அவங்க எதையா போதிச்சுட்டு போட்டோம், அதனுடைய தண்டனை அதனுடைய பலனை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம், நீங்கள் அதை அப்படி சொல்லாதீங்க. இது தவறு. உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது நஷ்ட கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செயல்படுறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அவர் ஏதாவது செஞ்சுட்டு போட்டுங்க, நாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருந்தால் அது ஒரு பொறுப்புணர்வு அல்ல, அது ஒரு தனி மனிதனுடைய நேர்மை அல்ல. அப்போ தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய சத்தியத்தை அறிகிற வாய்ப்பை பெற்றவன், தேவனை அறிகின்ற அறிவை பெற்றவன், அதற்கு முரண்பாடாக அதற்கு குதர்க்கமாக பலர் பேசுகிற பொழுது, பிரசங்கிக்கிற பொழுது அதில் இருக்கின்ற அநேகரை பாதிக்கும் விதமான குறைபாடுகளை சொல்லத்தான் வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் அவன் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவன் அல்ல. அவன் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கின்ற காரியத்தில் அவன் தவறு செய்கிறான்.
தேவனுடைய ஊழியக்காரனுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மை அறிகிற அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை பெற்றவன் அந்த அறிவுக்கு புறம்பாக பலர் வந்து பேசுகிற பொழுது, உபதேசிக்கிற பொழுது அதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அதனுடைய பேர் வந்து யாரையும் குறை சொல்லுகிற வேலை செய்யவில்லை என்பதல்ல. அது யார் என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பாட்டில் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய வேலையை பார்க்குறேன், அந்த மாதிரி சொல்லுகிறோம். அது தவறு. ஏனென்றால் பாதிக்கு விதமான குறைபாடுகள். அதாவது நீங்கள் சாப்பாடு செஞ்சு வைக்கிறீங்க, அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் என்ன ஆகிட போகுது? உயிராக போயிடும், ஒன்றும் போகாது. அதையே நீங்கள் பெருசுப்படுத்தி இது என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, அந்த சாப்பாடில் டேஸ்ட் அவ்வளோ கிடையாது, அதில் உப்பு கம்மியாக இருக்குது, அதில் வந்து புளிப்பு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி சொன்னால் அந்த சாப்பாடை செஞ்சவங்களை குறித்த ஒரு கருத்து மக்கள் மத்தியில் என்ன செய்ய எதிர்விதமாகும். அதே நேரத்தில் இதை பற்றியெல்லாம் பேசுகிறது தான் குறை சொல்கிறது, இதை செய்யக்கூடாது. ஆனால் அந்த சாப்பாட்டில் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற விதமான ஏதாவது ஒரு ரசாயன கலவையோ இல்லை ஏதாவது ஒரு தவறான பொருளை கலந்துருக்குதுன்னு நீங்கள் அறிகிற அறிவை பெற்று சைலண்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யார்? உண்மையற்றவர்கள், நீங்கள் பொறுப்பற்றவர்கள், கடமை உணர்வு இல்லாதவர்கள். யாருக்கு எதுவும் நடந்துட்டு போகட்டும், நம்ம வாகனத்தை ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்போம், பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம நண்பர்களாக இருப்போம். அப்படித்தான் தமிழ்நாட்டில் கூட நிறைய போதல் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நண்பர்கள். எங்கே போனாலும் அவர்களுக்கு வரவேற்பு, எங்கே போனாலும் அவர்கள் கபடமறியாத புறாக்களாக அறியப்படுகிறார்கள். யாரை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஐயா வந்து இதுவரைக்கும் யாரை பற்றி ஒன்றுமே சொன்னது கிடையாது. பக்கத்து வீட்டில் திருடிட்டு போனால் கூட அவர் கண்டுக்கிட்ட அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டார். எவனுக்கு எந்த தீங்கு பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டார். நல்ல மனுஷன் அப்படி நம்ம சொல்லலாம். ஆனால் நல்ல மனுஷனா ஒருத்தன் ஏமாத்துறான், ஒருத்தன் அநியாயம் பண்ணுறான், ஒருத்தன் அக்கிரமம் பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை குறித்த ஒரு வார்னிங்கை நீ கொடுக்கலன்னு சொன்னால் ஊரில் என்ன சொல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனானு கேட்பாங்க இல்லையா? ஊரில் இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருந்தில்ல, அதை ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. அறியாத ஜனங்கள் அதனால் வந்து வஞ்சிக்கப்படுறாங்கல்ல, நீ ஒரு மனுஷனானு கேட்பாங்க. அப்போ என்ன ஒருத்தர் அந்த மாதிரி நீ மனுஷனானு கேட்குற அளவுக்கு நான் இருக்கக்கூடாது. எனவே சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றவன் அந்த சத்தியத்துக்கு முரண்பாடாக காரியங்கள் செய்யப்படுகிற பொழுது அது வெறும் குறையல்ல, அது பாதிப்பு ஏற்படுத்தாத குறையல்ல, அது அவசியம் சுட்டி காட்டப்பட வேண்டிய குறை. இது ஆவிக்குரிய வாழ்வை பாதிக்கும், நித்தியத்தை பாதிக்கும், தேவ உறவை பாதிக்கும். இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஏராளமான தவறான உபதேசங்கள், தவறான போதனைகள், அப்படியே விசுவாசிகளுடைய மனதில் தவறான உபதேச குப்பைகளை கொட்டி வச்சிருக்கிறாங்க போதகர்கள். அதில் அவங்க வெளியே வரதே கடினம். தவறான பாரம்பரியங்களை கொட்டி வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு வேதாகமம் சார்ந்த நம்பிக்கை கொடுக்கறது போல இவர்களே வந்து தங்களுடைய சொந்த தயாரிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி மக்களுடைய விசுவாசம் சம்பந்தமான விஷயங்களை பாருங்கள், நிறைய வேதத்தில் இல்லாதது, வேதம் சாராதது, இந்த போதகள் சொன்னது, இந்த போதல் செய்தது. வேதம் அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து இந்த செங்கல் ஒன்று வாங்கி நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடு கிடைக்கும்னு போதிக்கிறார். இது வேதம் சார்ந்ததா? இன்னொருத்தர் சொல்கிறார், ஒரு 5 ரூபா கொண்டு நீங்கள் அடுத்த நிலத்தில் பொதிச்சு வச்சுக்கிட்டு அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீ எதிர்பார்ங்க, கர்த்தர் ஒன்று கொடுத்துருவார். இதெல்லாம் வேதம் சார்ந்ததா? இந்த மாதிரி ஒன்றுன்னு நிறைய போதல் அவங்களுடைய கற்பனை என்ன பண்ணிட்டாங்க, நிறைய குப்பைகளை கொட்டி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுடைய மனமெல்லாம் தவறான உபதேச குப்பை தொட்டிகளாக இருக்கிறது. அதிலிருந்து இவங்களை வெளியே கொண்டு வரவே முடியலை. ஒரு குப்பை எடுத்தால் அடுத்தது 3 குப்பை உள்ள போகுது. அந்த மாதிரி இருக்கிற சூழலில் நான் செய்கிற ஊழியம் என்னவென்றால், எந்த ஊழியக்காரருடைய பேரை கெடுக்கணுங்கிறதோ அவரை குறித்து மக்கள் தவறாக நினைக்க வேண்டும் என்பது அல்ல. அவர் சத்தியத்துக்கு எதிரான காரியங்களை பேசினா அது ஜனங்களை பாதிக்கும், தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வரும், சத்தியத்தை குறித்த கிறிஸ்தவத்தை குறித்த தவறான கருத்தை உருவாக்கும். எனவே அதை நான் சுட்டி காட்டணும். ஒருவருடைய போதிக்கிறதுல இருக்கிற குறையை, ஒருவருடைய உபதேசத்தில் இருக்கிற தவறு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாதிக்கிற தவறு, மற்றவர்களுக்கு தீங்கு ஏற்படுத்துகிற தவறு, தேவனை குறித்த தவறான அறிவை உருவாக்குற தவறு, அதை நான் அவசியம் சொல்லித்தான் ஆக வேண்டும். தேவனை குறித்து கொடுக்கிற விளக்கங்கள் நீங்கள் நிறைய பொய்களை சொல்லுகிறது. அந்த பொய்களெல்லாம் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் பரவாயில்ல சாதாரணமாக இருக்க முடியும். ஆனால் எல்லாராலும் இருக்க முடியாது. சத்தியங்கிற வெளிச்சத்துக்குள்ளே வந்தவன் எது சரி தவறுங்கிற அறிந்து கொண்டவன் அதுக்கு முரண்பாடாக நடக்கிற பொழுது சும்மா இருக்க முடியுமா? இப்போ பேதுருவே பாருங்கள், அவ்வளோ பெரிய தேவ மனிதர். அவர் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு கொஞ்சம் வளைந்து நெளிந்து போனார், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனார். விட்டாரா பவுல்? அது எப்படி நீ அப்படி பண்ணலாம்? இதுதானே மற்றவங்களுக்கெல்லாம் பின்பற்றுகிற ஒரு முறைமையை மாறும். நீ ஒரு பெரிய தேவ மனிதரே அந்த மாதிரி பண்ணால் நாளைக்கு சாதாரண ஆட்களெல்லாம் அதை அப்படியே பின்பற்றுவாங்கல்ல. உடனே பவுல் குறுக்கிட்டார்,
பேதுருவை நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிற தவறு, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா முகமுகமாக எதிர்க்கிறார். எதற்கு? குறை கண்டுபிடிச்சிடப்பா அப்படி பேதுருவிடத்தில் குறை கண்டுபிடிச்சி இந்த குறையை சொல்லி பேதுருவை நம்ம என்ன பண்ணிடலாம், டீஃபேம் பண்ணிடுவோம், அவனை டீக்ரேட் பண்ணிடுவோம். அப்படி இல்லைங்க. ஒரு குறையை சுட்டி காட்டலைன்னா அந்த குறையே சரியானது போன்ற தோற்றம் பெற்றுவிடும். எங்கே குறைகள் சுட்டி காட்டப்படவில்லையோ, எங்கே தவறுகள் சுட்டி காட்டப்படவில்லையோ அவைகளே உண்மைகளாகிவிடும். நாளைய தினத்தில் மக்கள் அதை உண்மை என்று எண்ணி விடுவார்கள். எனவே உண்மையுள்ள ஊழியக்காரர் எவனும் அந்த குறையை சொல்ல வேண்டும். எனவே யாரையும் குறை சொல்லுகிற ஊழியத்தை நான் செஞ்சதும் இல்லை, இனி செய்ய போகிறதும் இல்லை. ஆனால் போதனைகளில் உபதேசங்கள் இருக்கிற சத்திய முரண்பாடுகளை, ஜனங்களை பாதிக்கிற விஷயங்களை, தேவநாமத்தை தூஷிக்க தூண்டுகிற விஷயங்களை, கிறிஸ்தவத்தை குறித்த தவறான கருத்தை கொடுக்கிற விஷயங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் நான் இன்றும் சொல்வேன், என்றும் சொல்வேன். அது எத்தனை பேர் என்னுடைய நண்பர்களே வந்து அப்படி சொல்லாதீங்க அப்படி சொன்னாலும் நண்பர்களுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுவதற்கு தான் நான் தொடர்ந்து சொல்வேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை.